நிம்னலிக்கித்து வாக்கியம் கோ ஜோடியே ஜோடி அப்படின்னா வந்து இது வந்து மேட்ச் ஷீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மாறி மாறி இருக்கும், நீங்கள் படித்து பார்த்துட்டு நம்பர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா எது கரெக்டாக அந்த எது எடுத்து இங்கே கூட எழுதலாம். வந்து ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு மற்ற 4 தான் கொடுப்பாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக எழுதுங்க. சாபுன் கி துக்கானே, சாபுன் கி துக்கானே அப்படின்னா வந்து சோப்பு கடையில் என்ன இருந்தது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து பீச்சேக்கு கதார் மிகை, பீச்சேக்கு பீச்சே அப்படின்னா பின்னாடி இருந்து, பின்னாடி பக்கம் வந்து சோப்பு வந்து வரிசையாக இருந்தது. கதார்னால் வந்து வரிசைன்னு அர்த்தம். பின்னாடி பக்கம் வந்து சோப்பு வந்து கடையில் வந்து பின்னாடி நிறையா அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கதார் மெஹைன் இது வங்கேயும் 1ன்னு போட்டிருக்கு. அது நயா பஜார் அப்படின்னா புதிய மார்க்கெட்டு எப்படி இருந்ததுன்றாங்க. படா மகான் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பெரியதாக இருந்தது. தூசரி மஞ்சில் மே 2வது மாடியில் வந்து என்ன இருந்தது அப்படின்றாங்க. தவாயி பர்தன் மில்த்தியகை, தவாயினா மெடிசன்ஸு, பர்தன்னா பாத்திரங்கள்லாம் நிறையா இருந்தது. அங்கே மில்த்தி அப்படின்னா கிடைச்சதுன்னு அர்த்தம். 2வது மாடியில் வந்து மருந்து வகையான பொருள்களும் பாத்திர வகைகளும் அங்கே நம்மளுக்கு கிடைச்சது. கப்படேக்கு துக்கான்மே, கப்படேனா துணிக்கடையில் என்ன இருந்ததுன்னா கை பிரக்கார்க்கு சாடியான் மில்த்திகை வந்து கை பிரக்கார் அப்படின்னா நிறைய வகையான புடைகள் வந்து சாரீஸ் வந்து நம்மளுக்கு அங்கே கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. 10th ரோமனு கின்கி சார்கி காலி ஜஹகு பரியே அப்படின்றாங்க. இதில் வந்து கோடிட்டடம் வந்து ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கோடிட்டடம் ஹம் பகலே டேஷ் கி துக்கானே தேக்கிங்கி அப்படின்றாங்க. முதல்ல வந்து பகலேன்னா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். முதல்ல வந்து எந்த கடைக்கு போனோம் அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து மளிகை கடை, கிராணி அப்படின்னா வந்து மளிகை கடைக்கு வந்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தேக்கேங்கி டேஷ்கி துக்கானி அழகுகை, எந்த கடை வந்து தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சுன்றாங்க. அது இப்போ சாவல்னா அரிசின்னு அர்த்தம். அரிசி கடை மட்டும் தனியாக, அந்த கடையில் அரிசி மூட்டை மட்டும் நிறையா இருந்தது அப்படிமே சாவல். சஸ்டே डैश में स्कूल के बच्चों के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलती हैं. அப்போ சஸ்தே அப்படின்னா வந்து குறைவானன்னு அர்த்தம். குறைவான தாம்னா விலைன்னு அர்த்தம். குறைவான விலையில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூலுக்கே பஸ்ஸோனா குழந்தைங்கன்னு அர்த்தம். பள்ளி குழந்தைங்களுக்காக காகஜ்னா பேப்பர்ஸு, நோட் புக்கு, புஸ்தகம்லாம் அங்கே கிடைச்சது அப்படின்றாங்க. அப்போ வந்து விலைக்கு வந்து ப்ரைஸ்க்கு வந்து தாம்னு எழுதணும். தாயும் தாம். सन 1914 में மகாத்மா காந்தி பாரத் டேஷ் ஆயே, 1914 மகாத்மா காந்தி வந்து எப்போ திரும்பினார், லவுட்டு அப்படின்னா திரும்புகிறார். 1914 வந்து அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராரு. அப்போ வந்து லவுட்டுனா திரும்புறது. அங்கே அதை லவுட்டு நீங்கள் படிச்சுங்க. லாஸ்ட்டு வந்து டேஷ் நீ காந்திக்கோ மகாத்மாக்கு உபாதி தி, யார் வந்து மகாத்மான்னு சொல்லி பட்டத்தை வந்து சூட்டினாங்க காந்திஜிக்கு அப்படின்றாங்க. கவிவர் ரவீந்திரநாத் டாகூர் அப்படின்ற மாதிரி அவர் இது வந்து 1 or 10 times எழுதி பார்த்துக்கலாம், ஈஸியாக எழுதி. டாகூர் தான் என்ன பண்ணார், அவர் மகாத்மான்னு காந்திஜிக்கு பட்டத்தை வழங்கினார். கின்கி சார் சஸ்டோங்கா பிரயோக வாக்கியமே கீஜே வந்து மொத்தம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 கொடுப்பாங்க. எனி 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது வாக்கியத்தாமை மாதிரி ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. இது ஈஸியாக படிச்சுட்டு ஈஸியாக எழுதலாம். பாருங்கள். ஜோத்னானா வந்து உழுவுறது, வயலில் வந்து உழுவுறது. பைல் கேத்து ஜோத்னாஹே, பைல்னா காளமாடு வந்து வயலில் வந்து உழுகிறது. ஹோஷியார் குத்தா ஹோஷியார் ஜான்வர்ஹே. லடாயினா வந்து சண்டைன்னு அர்த்தம். சண்டை போர் எப்படின்னு சொல்லலாம். ஹம் லடாயி நகி சாகத்தே, நம்ம வந்து நம்ம சண்டைக்கு நம்ம போகக்கூடாது. பிக்குனா பாஜார் மீ கை சீஜோன் பிக்கத்தி ஹை, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வகையான பொருள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. சீஜோன்னா வந்து பொருள்னு அர்த்தம். பாஜார்னா மார்க்கெட்டு, நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. கதார்னா வரிசை. சாம்னேக்கு கதார்மே சப்ஜிக்கு துக்கானே ஹை, அப்போ வந்து சாம்னேக்கு அப்படி எதிர்னு அர்த்தம். எதிரில் வந்து எதிர் வரிசைக்கு முன்னாடி வந்து காய்கறி கடைகள் வந்து அங்கே இருந்தது. நமக்குன்னு வந்து உப்பு. நமக்கு ரங்கு சபேத்துகை, உப்பு வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. ஆந்தோலன் காந்திஜி அகிம்சாக்கே புஜாரி தே, காந்திஜி வந்து நேர்மையில் வந்து அவர் சென்றார். அழகுனா தனித்தனியாக. கர்மி தப்கேலியே அழகு கம்ராகை, கர்மி அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தனித்தனியாக வந்து அறைகள் இருந்தன. கம்ரா அப்படின்னா அறைன்னு அர்த்தம். ஒவ்வொரு ரூம்ஸுன்னு தனித்தனியாக ரூம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. அடுத்தது 12th ரோமனில் கின்கி சார் பிரசன்னோங்கே புத்தர்
ஏ கேக்கு வாக்கியமே லிக்கியே. அப்படி இதுக்கு வந்து மொத்தம் வந்து 4 மட்டும் எழுதுனா போதும். இதுக்கு வந்து 2 மார்க்ஸு. ஒவ்வொரு வாக்கியத்திலும் விடை எழுதுங்க அப்படின்றாங்க. மகான் பனானா வாலேக்கு கியா ககத்தேகை. மகான் பனானா வாலே அப்படின்னு வீடு கட்டுபவர் வந்து என்ன உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. மகான் பனானா வாலேக்கு ராஜ் ககத்தேகை. ராஜ் வீடுக்கு வந்து என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா, ராஜ் அப்படின்னா வந்து கொத்தனார்னு அர்த்தம். அவங்க தான் வந்து இந்த பில்டிங் வந்து கட்டடம் வந்து அவங்களால தான் வந்து உருவாக்க முடியும். நீங்கள் வந்து ராஜ்னு எழுதுங்க, கியா பதிலாக ராஜ் அது மட்டும் எழுதினா போதும். சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் கோன் சா ஹே. சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் ஏ பி சி டி ஆதி ஹே. வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து 4 வகையான விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. தூப்பு சே கோன் சா விட்டாமின் மில்த்திகை. தூப் அப்படின்னா வந்து வெயில்னு அர்த்தம். வெயிலில் வந்து நம்மளுக்கு என்ன விட்டமின் வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. தூப்பு சே விட்டாமின் டி காஃபி மில்தாகை. அப்போ காஃபினா போதுமான அளவு. நம்ம அதிகாலையில் போய் வெயிலில் நிற்கிறோமில்ல, அப்போ வந்து நம்மளுக்கு டி வைட்டமின் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. இந்த கோன்சாக்கு பதிலாக என்ன எழுதுறீங்க, டி காஃபின்னு எழுதிட்டு மீதெல்லாம் அப்படியே கேள்வியிலே பதில் இருக்குது, அதை எடுத்து அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிவிடுங்க. ஜுலாகே கியா பன்தேகை. ஜுலாகேன்னு நெசவு தெரி செய்பவர் வந்து என்ன உருவாக்குறாங்க. ஜுலாகே கப்படா பன்தேகை. அப்போ வந்து கியாக பதிலாக கப்படா. கப்படானா வந்து ஆடைன்னு அர்த்தம். இது வந்து தறி நேரங்களால் ஆடை வந்து அவங்களால உருவாக்க முடியும். கன்னியாகுமரி கஹாஹே. கன்னியாகுமரி வந்து எங்கே இருக்கிறது. கன்னியாகுமரி பாரத்துக்கு தஷின் சோர் பர்கை. கன்னியாகுமரி வந்து இந்தியாவில் வந்து தென்முனையில் இருக்குது. தஷின் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம். தெற்கு முனையில் இருக்குது. சோர்னா முனைன்னு அர்த்தம். தெற்கு முனையின் மேல் இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து இங்கே எழுந்ததுலேருந்து பாரத்லேருந்து அப்படி எழுதுங்க. பாரத்துக்கே தஷின் சோர் பெர்ஹேன்றது இது நல்லா படிச்சுட்டு எழுதிக்குங்க. कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय है, हम क्या क्या देख सकते हैं. कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में அப்படின்னு இந்த கொஷினில் இருக்கிறது அப்படியே பார்த்து இந்த ஹம் வரைக்கும் எழுதிட்டு இதை மட்டும் நீங்கள் பார்க்காம எழுதினா போதும். சந்திரோதய அவர் சூரியோதய தேக்கி சக்திகை. இந்த மாதிரி வந்து நம்ம பௌர்ணமி நாள் அன்னைக்கு சூரியனும் நிலவும் வந்து நம்ம ஒன்று கூடுறது நம்ம அன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. மாலையில் வந்து சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடும் அப்படின்ற மாதிரி இங்கே எழுதி பார்த்துருங்க. 7th வந்து ஸ்கூல் கா மகான் கைசாகே. பள்ளியினோட கட்டடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸ்கூல் கா மகான் பகுத் அச்சாகே. ஸ்கூலினுடைய கட்டடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாத்திர கித்னே பஜே கர் ஜாத்தேகே. மாணவர்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து வீட்டுக்கு போனாங்க பள்ளியில் இருக்குது அப்படின்ற மாதிரி. கர்னா வீடுன்னு அர்த்தம். சாத்திர ஷாம்கு சக பஜே கர் ஜாத்தேகே. அவங்க வந்து எத்தனை மணிக்கு கித்னேன்ற இடத்துல அந்த இடத்துல வந்து 6 மணின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்க 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு திரும்பினாங்க. நீங்கள் 5 பஜேன்னு கூட நீங்கள் எழுதலாம். 5 பஜேன்னா 5 மணி அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். இந்த இடத்துல வந்து கிச்சனைக்கு பதிலாக இந்த டைம் மட்டும் போட்டுட்டா போதும். சகன் இருக்குது. அடுத்து 13 ரோமனில் பிக் கொஷின்ஸ் இது. கின்ஹி தோ பிரசன்னோங்கே புத்தர் தீன் வாக்கியமே லிக்கியே. இதில் வந்து 2 வினாக்களுக்கு மட்டும் விடையில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மினிமம் வந்து 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும் அப்படின்றாங்க. இது மினிமம் இதுக்கு வந்து தோனா இதுக்கு வந்து ஒரு கொஷின் வந்து 4 மார்க்கு. மொத்தத்தில் 4 கொஷின் கேட்பாங்க. எனி 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். தோ பிரசன்ன. ஃபஸ்ட்டு ஹாத்தி கே பாரேமே தீன் வாக்கியமே. ஹாத்தினா யானை பற்றி உனக்கு தெரிஞ்சதை 3 வாக்கியத்தில் எழுதுங்க. ஹாத்தினா எலிஃபண்ட்டு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹாத்தி ஜான்வரோமே படாகை. யானை வந்து ஒரு பெரிய விலங்கு. உஸ்கி சோடு லம்பி ஓத்திகை. அது வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. லம்பி அப்படின்னா நீளமாக, துதிக்கை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. ஹாத்தி இப்போ மந்திர்மே பால்தேகை. யானை வந்து நம்ம அதிகமாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கோவிலில் வந்து நம்ம மந்திர்னா கோவில் அர்த்தம். கோவிலில் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்டு கப்படேக்கு துக்கானிமே கியா கியா சீஜோ மில்த்திகை. கப்படை துணிக்கடையில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் வந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. கியா கியான என்னென்ன, சீஜோன்னா பொருள்கள். கப்படேக்கு துக்கானிமே சல்வார் கமீஜ் और பத்லூன் கே கப்படே மில்த்திகை. இந்த மாதிரி வந்து சுடிதாரு, இந்த மாதிரி பேண்ட்டு, கால் பேண்ட், பத்லூன் அப்படின்னா வந்து கால் சட்டைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அங்கே கிடச்சது. கை பிரகார்க்கு சாடியாங் மில்த்திகை. அங்கே பல வகையான
சாரீஸில் வந்து புடவைகள்லாம் அவங்க வந்து துணி கடையில் கிடைச்சது. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து காதி கே கப்படே பி மில்ते हैं. காதி அப்படின்னா வந்து நூல் ஆடைகள்லாம் வந்து காதி துணிலாம் நம்மளுக்கு அங்கே வந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. गांधी जी के मांग बाप और पुत्रों के नाम लिखिए. இந்த மாதிரி காந்திஜியோடைய வந்து மானா அம்மா, பாப்புனா அப்பா மற்றும் அவங்க வந்து மகன்களுடைய பெயர்கள் வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காந்திஜி கே பாப் கா நாம் ஹே. அந்த காந்திஜியோட அப்பா பேர் என்ன அப்படின்னா வந்து கரம்சந்த் காந்தி. அவர் மாங்கா நாம் அம்மாவுடைய பெயர் வந்து கஸ்தூரிபா. இந்த மாதிரி அப்பா பேர் வந்து கரம்சந்த் காந்தி, அம்மா பேர் வந்து கஸ்தூரிபா. உன்கே 4 புத்திரகே. அவருக்கு வந்து 4 மகன்கள் இருந்தாங்க. வே ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி, அவர் தேவதாஸ் காந்தி. அப்படின்றது ஃபுல்லாக நீங்கள் 1 or 5 times எழுதி பாருங்கள். அவங்களுடைய நேம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அம்மா பேர், அப்பா பேர், அவங்களோட மகன்கள் பேர் தான் இங்கெல்லாம் எழுதியிருக்கு. மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கே கப்பு சே கப்பு தக்கு ரஹே. காந்திஜி வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து எப்போ வந்து ஹிந்தி பிரச்சார் சபா வந்து எப்போ வந்து அவர் ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கப்பு சே கப்பு. மகாத்மா காந்தி हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 जनवरी 20 से 30 तक டகரே. அவர் வந்து 1946 ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருந்து அவர் என்ன பண்ணார், இந்த சபா வந்து தொடங்கி வச்சார் அப்படின்ற மாதிரி காந்திஜி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இயரை வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்க. இந்த இதிலேருந்து நீங்கள் படிச்சுட்டா போதும். இதில் கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்குது, அப்படியே பார்த்து எழுதிக்கலாம்.